மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது சமையலுக்கு பயன்படுகின்ற எரிவாயு ஒரு சிலிண்டருடைய விலை வெறும் 7 ரூபாய் உயர்ந்த போது இந்தியா முழுவதும் இது மிக மோசமான செயல், ஏழை குடும்பத்தை பணியாற்றுகின்ற பெண்களுக்கு எவ்வளவு துன்பம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி இரானி உட்பட தெருவில் இறங்கி ஆடிய ஆட்டங்கள், பாடிய பாட்டுக்கள் நாடறிந்த உண்மை. ஆனால் இன்றைக்கு 147 ரூபாய் ஒரு சிலிண்டருடைய விலை உயர்ந்து 350 ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் விட்ட சிலிண்டர் இன்றைக்கு 1000 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. இது சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் அவர் குடும்பம் நடத்துவதற்கு பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் உருவாக்கி இருக்கிறது. இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் வெறும் பொழுதுபோக்கு அம்சத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற மத்திய அரசை கண்டித்து அவர்களுக்கு உண்மை நிலையை உணர வைத்து மக்களுக்கு இதை புரிய வைக்கின்ற, இதற்காக போராடுகின்ற அந்த உணர்வை உருவாக்குவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இது துவக்கம்தான், இது தொடரும். இந்த தொடர்ச்சியினுடைய முடிவில் ஒன்று, மத்திய ஆட்சி தன்னுடைய தவறுகளிலிருந்து அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சியை தூக்கி எறியுகின்ற ஒரு நிலை வர வேண்டும். அதுவரை இந்த போராட்டங்கள் தொடரும். என்று சொல்வதை போல இதன் காரணத்தை மக்கள் புரியாமல் இருப்பதால் தவறு. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்பது, கரும்பின் விலை உயர்ந்தால் இனிப்பு வீட்டுக்கு அனுப்புவதை போராடுவோம். ஒரு பொருளுடைய விலை உயர்ந்தால் எல்லாமே உயரும். அதுதான் பெட்ரோல் டீசல். அந்த பெட்ரோல் டீசலை கை வைத்திருக்கிற இந்த மத்திய அரசு மக்கள் விரோத மானங்கெட்ட சோரணக்கெட்ட போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். அதுவரை என்னை போன்றவர்கள் வருவோம் வருவோம் மீண்டு வருவோம் மீண்டும் மீண்டு வருவோம் என்று சொல்லி போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். கேஸ் விலை உயர்வுக்காக போராடுவோம். வீட்டுக்கு அனுப்புவதை போராடுவோம்.